வணக்கம் கடை, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் டூர் பார்த்துருந்தா நான் இங்கேருந்து நம்ம சேலம் போக போகிறோங்க. நம்ம பக்கத்தில் இருக்க பஸ் யூஸ் பண்ணி தான் போக போகிறோம். ஓகே மக்களே, 7:10 நம்ம பஸ் வந்து டிபார்ட் பண்ணுவாங்க. 11 மணிக்கு 11:30 சேலம் போய் ரீச் பண்ணுமா. ஸோ எப்போ போய் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நம்ம ஃப்ரண்ட் சீட்டை பிடிச்சி வச்சிட்டோம். ஸோ கேபின் வியூ அண்ட் கேபின் ரைடை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோங்க உங்களுக்கு. ஓகே மக்களே, ஒரு ஷார்ப்பாக 7:12 நம்ம பஸ்ஸை டிபார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு. அரூர் வழியாக சேலம் போகிற பஸ்ஸுங்க. ஆல்ரெடி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் டூரில் சொன்ன மாதிரி. ஓகே மக்களே, இப்போ நம்ம பஸ் வந்து கிரிவல பாதையில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. செங்கம், ஊத்தங்கரை, அரூர் வழியாக நம்ம சேலம் போய் ரீச் பண்ணுறோங்க. கண்டக்டர்கிட்ட கேட்கும்போது நைட்டு 7:10 எடுக்கிற பஸ்ஸு நைட்டு 11:30 நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டை போய் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பஸ்ஸு 10 நிமிஷம் ஏர்லியாகவே போயிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடுச்சு. அதாவது 11:30 போய் ரீச் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் 11:20 போயிட்டு ரீச் பண்ணிடுச்சு. ஓகே மக்களே, நம்ம 3 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ 435 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஒருத்தவருக்கு 145 ரூபாங்க. ஓகே மக்களே, இது வந்து ஒரு நைட் டைம் ஜேர்னி அப்படின்றதால மேக்ஸிமம் சீனரிஸை நான் என்னால் ஷூட் பண்ண முடியல. அண்டு ஒரு சில சீனரிஸ் மட்டும்தான், லைட்டில் கேப்சரான சீனரிஸ் மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருக்கேன். பட் ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட் மட்டும் நான் தூங்கிட்டேன். ஸோ அதை மட்டும் கேப்சர் பண்ணல. மற்ற செங்கம் பஸ் ஸ்டாண்டு, அரூர் பஸ் ஸ்டாண்டு, சேலம் பஸ் ஸ்டாண்டு அது எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ரூட்டு ஒரு சீனிக்கான ரூட்டு தான் போலங்க. அண்டு நான் பார்க்கும்போதே நடுவில் காட் செக்ஷன் எல்லாமே வந்தது. அண்டு மவுண்டன்ஸ் ரேஞ்சு கீழே எல்லாமே ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. ஷேர்வராயன் ரேஞ்சு கீழே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ பகலில் ஒரு முறை அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி பார்க்கணுங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நைட்லேயே கொஞ்சம் பார்க்கும்போது தெரிஞ்சிடுச்சு ஒரு நல்ல ரூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சீனிக்கான ரூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பார்க்கலாங்க, இன்னொரு முறை நம்ம பகலில் ட்ராவல் பண்ணுற சமயம் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. பட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்னும் தாண்டலை. பட் இட்ஸ் ஓகே, நான் ஒழுங்காக வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணல. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண தவற மாட்டேன். க்ரூ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லியான க்ரூ தாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே மக்களே, நான் இப்போ வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஜேர்னியை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். 2x ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோவா சீனரிஸ்ன்றது இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 16 minutes 17 minutes வீடியோ லென்த்துன்றது வரும். இது வரைக்குமே ஒரு 4 minutes பக்கமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ 2x ஸ்பீடில் போட்டுக்கோங்க. அண்டு பஸ் ஸ்டாண்டு அது மட்டும் தான் நான் மேக்ஸிமம் காமிச்சிருப்பேன். மேக்ஸிமம் எந்த சீனரிஸும் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். 2x ஸ்பீடில் வச்சுக்கோங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட் போனோன்னே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க.
அவர் போட்டார் சும்மா அவர், ஆனால் ஒரு 50 ml தான் எடுத்தாரு. அதுவும் இல்லாமல் வரணும் பெயிண்ட் மட்டும் என்ன பண்ணலாம் போகலாம். சும்மா வீட்டு ஏற்றிட்டு நிறுத்தாதீங்க சொல்லுங்க. அதான் சொல்லி
திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலை தொப்பூர்னு போட்டு சர்ச் பண்ணேன். அப்படியே என்ன ஏற்காடு போட்டிருந்தது ரைட்டில் போர்டு போட்டிருந்தது ஏற்காடுண்ணா. போட்டிருந்ததுடா அந்த இதில் டூப்ளிகேட்டு தான் 5000, ஒரிஜினல்னா 15000. அதுக்கப்புறம் நான் தண்ணி குடிக்கிறது அவ்வளோதான். கைகள் சீக்கிரம் வந்துடுவா. பக்கமாக நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. அண்டு வர வழியில் நான் எதுவுமே பேசலை, அண்ட் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. புது ரூட்டு அண்டு ரூட் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பகலில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி நம்ம சாலக்குடி போகணுங்க. சாலக்குடி எதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், நம்ம அத்திரப்பள்ளி போக போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து போக போகிறோம். அண்ட் இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே நமக்கு முன்னாடி ஜங்ஷனுக்கு பஸ் இருக்குங்க. ஸோ பஸ்ஸு கிளம்ப போகுது. ஸோ நம்ம ஏறி கிளம்பலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். சபரி அவுட்.